நான் தான் வந்துட்டு டெய்லி அஃபென்ஸ் கோவன் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரைலர் பார்த்துருக்கேன், ஜனநாயகம் ட்ரைலரை வந்துட்டு பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாரு, மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. நல்லது செய்ய அரசியல் வாங்கடா அப்படின்னாக்கா கொலை பண்ணுறதுக்கிட வரீங்க. விஜய் அவர்களுக்கு இந்த வசனம் அவருக்கு தான் இந்த வசனம். நல்லது செய்யறதுக்கு தான். 42 பேர் நீங்கள் வந்துட்டு கூட்ட நெரிசலில் வந்துட்டு நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, இல்லைன்னு எப்படி நிரூபிப்பீங்க? எல்லா ஆதாரமும் வந்துட்டு மக்களுக்கு தெரியும், என்ன நடந்தது என்ன இஷ்யூன்றது மக்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, எல்லாம் தெரியும். ஆனால் அப்பட்டமான ஒரு பொய்யை தூக்கிட்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே போட்டுருவீங்க. ஏன்? நீங்கள் தைரியமாக பேசலாம், தைரியமாக போகலாம், செல்ஃபி போடலாம். ஏன்? பிஜேபி அவர்களோட கட்டுப்பாட்டில் நீங்கள் கைக்கூலியாக இருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எப்போ கூட்டணி அறிவிப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் காத்துட்ருக்காங்க. ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, லீக் ஆகிடுச்சு. பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கொள்கை எதிரியை இது வரைக்கும் விமர்சிக்கவே இல்லை. எப்போ விமர்சிச்சிங்க? எப்போ திரும்ப விமர்சிச்சிங்க? இல்லை, விமர்சிக்கவே கிடையாது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது உங்கள் வாயால் தான் நீங்கள் சொன்னீங்க, மேடையில், மதுரையில். ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஆனால் இது வரைக்குமே கொள்கை எதிரியை எதிர்க்கவும் கிடையாது, அவங்கள பற்றி பேசுறதுக்கும் துணிச்சல் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களோட முதுகெலும்பே அவங்க, உங்களோட முழு முதுகெலும்பே உங்களை செயல்பட வச்சிருக்கிறதே பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. இதே போல தான் ஒரு நடிகரை வந்துட்டு இயக்கிறதுக்கு 2000 2020 வரைக்குமே ஒரு பெரிய நடிகர், பிரபலமான நடிகர், அதுவும் தமிழகத்திலிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் காமிச்சிக்கிட்டு உஷாராக போயிட்டார். ஏன் தெரியுமா? அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டன்மை கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு தற்கொலை அப்படின்னு நான் சொல்லலை, நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், கூட இருக்குங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூடன்னா என் கூட இல்லை, என் கூட நடந்து போனாங்க. உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு தலைவரே இப்படி இருக்காரு, இப்போ தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? மாநில பொறுப்பு இருக்கிறவங்களே வந்துட்டு சொல்கிறாங்க உண்மை வெளில வரும். எப்போ வரும்? வசனம் பேச தெரியுது, ப்ரெஸ்ஸுக்கு மீட் கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுனா மா சுப்பிரமணியம் அவர்களை வந்துட்டு அறிவு கிடையாது, அறிவு இல்லையா அவர்? எங்கே சொல்கிறாரு? டெல்லியிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, அறிவு இல்லை, திருத்தணி இஷ்யூ. மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேலே எனக்கு கோவம் அவரை பற்றி பேசணும். அவர் முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் பார்க்குறதுக்கு மட்டுமே அவருக்கு டைம் இருக்கே தவிர, தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் சிறந்து விலகுது. நர்ஸு போராடிட்டு இருக்காங்க பஸ்ஸில் மதியானம் நைட்டு 2 மணி வரைக்கும். எங்கே போனார்? ஃபஸ்ட்டு நாள் ஒன்று சொல்கிறாரு, எங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறார். 4வது நாள் எப்படி சைன் போட்டார் 1000 பேத்துக்கு? விவகாரம் தொடர்பாக ஆதவர்ஜுனா உங்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அவர்களுடைய விமர்சனத்தை எல்லாம் நான் புறந்தழுகிறேன். என்னன்னா, ஒரு 42 உயிர்கள் துடிதுடிக்க இறந்து கொண்டிருந்ததை பார்த்து ஓடி வந்த ஒரு மனிதாபிமானமற்ற அந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி பெருமக்கள் என்னை அறிவில்லாதவன் என்று சொல்வதில் நான் அதை பொருட்படுத்த தயாராக இல்லை. நீங்க பேசலாமா? நீங்களாம் பேசலாமா? உண்மை வெளில வந்ததுக்கப்புறம் பார்க்கல யார் மேலே வந்துட்டு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துக்கலாம். அப்போ பேசுங்க, அறிவு இருக்கா இல்லையான்னு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார், அவர்களாம் வந்துட்டு இது பேச எப்படி சொல்லிட்டாரு, இதெல்லாம் தேவையா? டிவிக்கே பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே அப்பட்டமான பொய்ய போகிறதுக்கு, அவங்கள வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. பிஜேபி இயக்கி விட்டுட்டு இருக்கிற ஒரு தலைவர் தான் டிவிகேவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். 2026
இது ஒரு போர்க்களமாக தான் பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். 2026 சிந்திச்சு தெளிவாக போட்டு போடணும். ஏன்னா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு. நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும்.